பதில் வந்து கொடுக்கப்படும். இப்போ சூப்பர் சாட் அனுப்பியிருக்க பிரகாஷ் ஐடியிலிருந்து லைவ்ல இருக்கீங்களா? சூப்பர் சாட் அனுப்பியிருக்க பிரகாஷ். நேம் வந்து உமா மகேஸ்வரி. ஓகேம்மா. ஸோ இவங்களுடைய கேள்வி என்ன? குழந்தை பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாதகருக்கு பிறந்திருக்கக்கூடிய லக்னம் மீன லக்னம், ரிஷப ராசியில கிருத்திக நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணிற்கு ராகு திசையில புதன் புத்தி வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இது நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா புத்தி இரண்டுமே சாதகமற்ற பலனை ஏற்படுத்துது. சரிங்களா? எப்போ வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்ற அமைப்பு இருக்கு. இந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக வந்து மெடிசன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற அமைப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு செய்து தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மருந்து மாத்திரை நிறையா உட்கொள்கிற மாதிரி வருது. உடனடியாக வந்து டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? டாக்டரை கன்சல்ட் பண்ண சொல்லுங்க. குழந்தை பாக்கியம் உண்டு. அடுத்த வருஷம் செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு மேலே இந்த ஜாதகருக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையுமே சரி, கஜலட்சுமி தாயாரை மனதில் நினச்சி கற்கண்டு தீபம் ஏற்ற வேண்டும். சரிங்களா? அல்லது அந்த தாயாருடைய படம் இருந்தால் கற்கண்டு தீபம் 2 தீபங்கள் ஏற்றி கொண்டு வர சொல்லுங்க. நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிட்டும். அடுத்த ஜாதகம் பார்த்துருவோம்.